ஹலோ மக்களே 653வது நிமிஷத்துல பெறலாம். போன பிஸ்ல வந்து ரெபெக்கா வந்து பிளாக் டீக்குள்ள கள இறங்குறா. மாசா காட்ட ஆரம்பிக்கிறா. யாரையும் அடிக்கவும் மாட்டுக்கா. லூஃபி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னதான்டா அந்த பொண்ணை பண்றாங்க? ஏன் எல்லாரும் வந்து இந்த பொண்ணை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபி அந்த பொண்ணையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவ யாரையும் அட்டாக்கே பண்ண மாட்டா. எல்லார் அட்டாக்கே பிளாக் தான் பண்றா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கோ வந்து லாவா கொல்றதுக்குள்ள ஃபுஜிடோரோ வந்துட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணதான் உத்தரவு வந்திருக்கு. அவனை கொல்லுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுஜிடோரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். சரி வந்துட்டேன். அவனோட ஹார்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி எல்லாரும் என்ன எதுக்கு என்னோட பேச்சை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு தானே நீ கேட்கற, அதை நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கமும் ஆரம்பிக்கிறான். சீசரோட ஹார்ட்டையே தூக்கி போட்டு அங்க அப்படி நக்கலா சிரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். ஃபுஜிட்டோரோட பவரோ அதான் கிராவிட்டியோ வச்சு அழுத்துன்னு அழுத்துறான். டேய் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளதுடா, 800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். 20 கண்ட்ரில உள்ள 20 கிங் சேர்ந்து ஒரே ஒரு ஜெயிண்ட் ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு கவர்மெண்டா இப்ப நம்ம கூப்பிடப்படுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணிட்டு கிங்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஹோலி மரியா ஜோஸுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலிஸ் மட்டும் தான் ஹோலி மரியா ஜோஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு, அது வேற யாருமே இல்ல, நெஃப்லட்டரி ஃபேமிலி அலபாஸ்டால இருக்கவங்க, அந்த ஃபேமிலி மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு மிச்ச 19 ஃபேமிலி அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்ததிகள் வந்து இன்னும் அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் இப்ப செலஸ்டியல் டிராகன் சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த 19 ஊர்ல உள்ள ராயல் ஃபேமிலிஸ் அந்த ஊரை விட்டு வெளியே வந்தனால 19 ஊருக்கும் வந்து கிங் தேவைப்பட்டாங்க, ராயல் ஃபேமிலி தேவைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் நியூ கிங்க வந்து அலாட் பண்ணாங்கடா. அதுல வந்து என்னோட ஊர் வந்து ட்ரெஸ் ரோசான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரிக்கு ஃபேமிலியை வந்து நாங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப ஓல்டு ராயல்ட்டியான நாங்க திரும்பி இந்த இடத்துக்கே வந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் டொங்கியோட்டோ ஃபேமிலின்னு சொல்றான். அப்ப நான் நீன்னு சொல்லிட்டு ட்ரவலர்லாம் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவனும் உண்மையிலே செலஸ்டியல் டிராகனா தான் இருந்திருக்கான். இந்த கதை தெரிஞ்சோன்னு லாஸ் எதறிட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க ப்ரூக்க தான் கட்டுறாங்க. அவனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ என்னன்னு பார்த்து அந்த கப்பலை ஆர்ட் மாதிரி மாத்தி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த கப்பலை ஸ்டாப் பண்ணு, நீ இப்ப கிரீன் பிட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நாமே ஆரம்பிக்கிறா. சீசரை கலெக்ட் பண்றதுக்கு நீங்க வரல, நான் போறேன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து லாவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. போனுச்சான் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் என்ஜாய் பண்றீங்க, எதுக்கு அவ பேச்செல்லாம் கேட்கறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ப்ரூக்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம சொல்லிக்கிங்க உங்க பாட்டு உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே அப்படியே ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்காம. டே ப்ரூக் எங்களை நீ காப்பாத்த மாட்டியான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவாங்க என்னோட ஆர்ட்டை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீங்க கொஞ்ச நேரத்துல இப்ப சாகவும் போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. போனுச்சா எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். சொல்லுக்கிங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா என் கையை மட்டும் நீங்க நார்மலா மாத்திட்டீங்கன்னா நான் வேற லெவல் பண்ணுவேன்னு சொல்றான். சரி நீ பாட்டு படிடான்னு சொல்லிட்டு அவ கையை நார்மல் படுத்தி விடுறாங்க. அவ பார்த்தா கிட்டாரும் அவனோட வயலினிஸ்டும் வந்து வேற லெவல் பண்ண போறான். இவன் டே நாங்க அன்கான்சியஸ்னஸுக்கு போக போறோம், நாங்க சாக போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜியோல இதை பார்த்து என்னோட போ இருக்குல்ல, இது வந்து ஒரு கேன்ஸ் வேர்டு, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் தேவையில்ல, நீ பாட்டை படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு நம்மளால நடந்து போய்கிட்டே இருக்கான். நான் உன்னை ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சோட வச்சுட்டு பெயிண்டிங் சாங் பேம்போ ஃப்ளூட் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். பார்த்தா நம்மளும் வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்கான். ஜியோலோ கதையவே முடிச்சிட்டான். என்ன நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு, உன் கதையை முடிச்சு விட்டோன்னு சொல்றான் ப்ரூக்கு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொண்ணுச்சான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க அவங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா கின்னி முன்னு சோரையும் தான் கட்டுறாங்க. சோர கூட ஃபேரி இருக்க தான் செய்யுது. அப்படி சோர பழசை யோசிச்சு பாக்குறான். நாமியை பத்தி நான் தாண்டா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன், அவளை தேடி நான் தான் போன்னு சொல்லிட்டு சாஞ்சியோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். சரி நல்லபடியா போயிட்டு வா, இதை நான் பாத்துக்கிட்ட சொல்றான் சோரோ. அதுக்கப்புறம் சாஞ்சி போகல, டே கின்னி முன்னு டாய் ஹவுஸோட மேப் இந்தா இருக்கு, உன் ஃப்ரெண்ட் அங்க போய் காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு சாஞ்சியும் கொடுத்துட்டு போறான். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வச்சுக்கோங்க, சன்னியை இது மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நான் அங்கதான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சரிடா நம்ம லூஃபி இப்போ எப்படி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கே நிப்போ, வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு, ஆனா டோர் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு, நம்ம எப்படி உள்ள போனே தெரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. டே இந்த கதவை உடச்சி எரியட்டா உள்ள போயிடலாம்னு சொல்றான் ஜோரோ. டே இதெல்லாம் செய்யக்கூடாதுடா, வந்தோம்னா மாட்டிக்கிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ பார்த்து கின்னி மோனு. ஆனா பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல பாட்டிலுமே அங்கதான் நடந்து போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருந்தவன் அப்படியே ஷாக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கான். பைரட் ஹண்டர் ஜோரோ சென்பாய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். விஸ்கி பீக்ல இவர் மாசா காமிச்சது நான் மறக்கவே மாட்டேன். 100 சோல்ஜர்ஸ் நம்மால ஒத்தாளா நின்று சண்டை போட்டாரடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பாட்டிலுமே இவங்களோட ஃபேனா இருக்கான். லூஃபியோட ரைட் ஹேண்ட் மேனு இவர் தான் வைஸ் கேப்டன், இவர் கூலான ஆளுன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். நான் இது கூட அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஜோரோ சென்பாயின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. டே உனக்கு அவனை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான் ஜோரோ. பார்த்தா பாட்டிலுமே அழ ஆரம்பிச்சிட்டான். இங்க என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெபேக்கா நீ வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இவன் என்னடா ரொம்ப
ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள இருக்க சோல்ஜர்லாம் பாக்குறாங்க. நம்மளால சீர பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே என்ன நடக்குனே தெரியாம. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கட் பண்ணி சோப்பர் தான் காட்டுறாங்க. ரொம்ப நன்றிடா ப்ரூக், நீ வேற லெவல் போனுச்சா, நீங்க மாசா காமிச்சிங்கன்னு சொல்றாங்க அவங்க. எங்களோட வாழ்க்கையை காப்பாத்திட்ட ப்ரூக், நீ வேற லெவல் சொல்றான் நாமி. அதுல ஒரு பிரச்சனை கிடையாது, நானும் வரேன்னு சொல்றான் ப்ரூக். சடனா அடின்னு அடிச்சு பறக்கூடுதா, இங்க ஒன்னும் பார்ட்டி கொண்டாட வரல, வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொல்லிட்டு இருக்காவா. முதல்ல உள்ள ஹேண்ட் கப்பை போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானான்னு சொல்லிட்டு ப்ரூக் முழிக்கிறான். அதை தொட்டோம்னா எனர்ஜி மட்டும் போயிருன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாத, அதை லாக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தா ஜியோல திரும்பி எந்திரிச்சிட்டா. சோலுக்கிங்க, நீ என்னைய விட அடிக்கிற, என்னையவா முட்டலாக்குற, உன் கதையை திரும்பி முடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் ஆர்ட்டை திரும்பி பாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாவா. உங்களுக்கு இங்க இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஜியோலா கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான் ப்ரூக். சடனா இன்னொரு பவர் ஏதோ ஒண்ணு போட்டு விடுதா, திரும்பி மேல இருந்து அட்டாக் ஆரம்பிக்குது. ஹெவன் டோர் ஆர்ட்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லுமே ஆர்ட்டா இருக்கு. எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்க ஒரு பெரிய கண்ணு மாதிரி தெரியுது, எங்க இருக்காங்கன்னே தெரியல. சுத்தி இருக்க எல்லா இடத்தையுமே ஒரு மாதிரி ஆர்ட்டா மாத்திட்டாங்க அவங்க. அப்படி ஷாக்கிங்லயே இருக்கானுங்க, எங்கடா நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவளே ஒரு ஆர்ட்டா மாத்தி நின்றுகிட்டு இருக்கா. இதான் ஹெவன் டோர் ஆர்ட், எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்க வேற செய்தா. பயந்துகிட்டே இருக்காங்க. நீங்க சாக போறீங்கடா என்னோட உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்காவா. அதுக்கப்புறம் கட் பண்ணி ட்ரெஸ் ரோசாவை தான் காட்டுறாங்க. டே கிளாடிஸ், நீ என்னடா எப்பவுமே கூலாவே இருக்க மாட்டுக்க, என்ன ஒரு மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பேபி ஃபைட் ஸ்டார்ட் பண்றா. இன்னும் டொன்கியோட்டோ ஃபேமிலியில நிறைய பேர் இருக்கிறானுங்க. நம்மளோட பிளான ஃபுல்லுமே அந்த பொண்ணு பிட்ரே பண்ணிட்டு போயிட்டா. நீ மறக்கவா செஞ்ச, பிளாக் ஃபுட் சாஞ்சி அந்த பொண்ணு நம்மளுக்கு ஆதரவா இருப்பான்னு பார்த்தா அவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு, ஒரு ஆளா கொலன்னு நினைச்சோம், ஆனா அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவன் தலையை அப்படி வீங்குது, எக்ஸ்ப்ளோட் ஆயிராதுன்னு சொல்லிட்டு பேபி ஃபையோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவனும் ஏதோ டெவில் ஃப்ரூட் யூசர் தான் நினைக்கிறேன். நம்மளோட பிளான சொதப்பினா யாரையும் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா தலை வெடிச்சு முள்ளு தலையா வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. டாக்கியட்டோ ஃபேமிலியில உள்ள பிக்கா ஆர்மியில உள்ள கிளாடியஸ் அவன் பேரு பாக்கே டிஃபரெண்டா இருக்கான். அவன் நம்மள ஏமாத்திட்டா, யங் மாஸ்டருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா என்ன இப்படி ஆயிருச்சு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். நேத்திக்கு ராத்திரில இருந்தே வயலட் வித்தியாசம் நடக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்றாங்க. நேத்திக்கே முகியோரா கப்பல் வருது அவ அறிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதை பிளான போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிரீன் பீட் ஏரியால உள்ள நார்த் ஈஸ்ட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வயலட் சாஞ்சி ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை ஹார்பர்ல தான் வெயிட் பண்ண சொன்னேன், நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கமே இந்த இடத்துல எல்லா நேவி சொல்லிட்டு சுத்தி இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸை நான் உன்னை பாதுகாக்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க வயலட். நேவி இங்க இருக்காங்க அப்படிதானு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். ஆமா, மொத்தம் 4 ஷிப் வந்திருக்கு, 3000 பேராச்சும் நேவி சோல்ஜர் வந்திருப்பாங்க, நீங்க பார்த்துதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தனியால இருந்துட்டு இவ்வளவு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சியே ஷாக்கிங்ல இருக்கான். இதுதான் என்னோட எபிலிட்டி கிளரவியான்ஸ், 4000 கிலோமீட்டர் சுத்தியில இருக்க எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஒரு பறவையை கண்ட்ரோல் பண்ணி கூட அதோட பார்வை மூலியமா எங்க போகுதுன்னு என்னால கணிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா பவர் உண்மையிலேயே அல்டிமேட்டா இருக்கு. இந்த ட்ரெஸ் ரோஸை சுத்தி என்னெல்லாம் போதோ என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும், நீ கவலைப்படாத, அவங்களாம் நம்மளை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு சஞ்சிக்கிறான். உங்க ஷிப்பை என்னால கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பார்த்தா என்னன்னு பார்த்தா இங்க ஜியோலோவோ அவ உலகத்துல அந்த கப்பலை இழுத்துட்டு போயிட்டா. பார்த்தது வேற டைமென்ஷன் நினைக்கிறேன். என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாமி பாக்குறா, இனிமேல் எனக்கு ஒரு வழியே கிடையாது, நான் களத்துல இருக்க சொல்லிட்டு வெதர் எக்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. கம் ஹெச் பிளாக் எக்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இடி மின்னல வர வைக்கிறா. நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிட்டா. டெக்னிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது நாமியோட டெக்னிக். நீ என்ன பண்ணாலும் அதை நான் அப்சர்வ் பண்ணி காத்தா வெளிய விட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றா. சடனா மேல ஒரு மின்னல் பவர் களத்துல இறங்கி ஒரு போடு போட வரா. ஆனா நம்ம ப்ரூக்கு அதெல்லாம் வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்கான். மாசா காட்டுறான் ப்ரூக்கு. ஜியோலா ஒன்னா வெட்ட நான் வரேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பாஞ்சு வரான். பார்த்தா உடம்புல இருந்து ஏகப்பட்ட கைகளை கொண்டு அவனை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஹெவன் டோருக்குள்ள ஏன் கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றா. அதுக்குள்ள என்ன பார்த்தா கப்பலுக்குள்ள பிளான போடுறாங்க. கோலா பேரல் ரெடி ஆயிருச்சு, நம்ம களத்துல இறங்கலாம்னு சொல்றாங்க. சன்னியோட சோர்ஸ் பவர் தான் கேனன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா கூப்படா பஸ்ட போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாங்களா சுட்டு தள்ளலான்னு பாக்குறாங்களான்னு தெரியல. உசப்பு இருந்தாம்னா இங்க மாசா காமிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா டார்கெட் பெருசா இருக்கனால என்னால ஈஸியா அடிக்க முடியும்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டே இருக்கா. புரூக்கு நீ தயாராருன்னு சொல்றாவா. சரின்னு சொல்லிட்டு நம்மளால எல்லா கையையும் வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்கான். நான் என் வேலையை பார்த்துட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கேனன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட ஸ்டார்ட் பண்றாங்க. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஜியோலோவோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்மளு கூப்படா பஸ்ல இருந்து ஒரு அட்டாக்க போட்டு ஜியோலோவை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டாங்க. மாசா காமிச்சிருச்சுட்டு நம்ம கப்பல்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் முடியவே இல்ல. அவ ஏர்ல பறந்துட்டு திரும்பி ரிட்டர்ன்ல வரா. இவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உன் கதையை நாங்க முடிக்க வரேன்னு சொல்லிட்டு ஜியோல திரும்பி மாசம் வந்துகிட்டு இருக்கா. யாரு ஃபர்ஸ்ட் சாக போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹெட் ப்ளோன்னு சொல்லிட்டு நம்மளு மோமனசுக்கு தலையில ஒரு போடு போடுறான். பார்த்தா ஜியோலாவை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சடனா என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய லைட்னிங் சத்தத்தை வயலட் கேட்டுட்டா. ஒரு ஷிப்பு பக்கத்துல ஒரு லைட்னிங் பவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லைட்னிங் பவர் அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். என்னன்னு
பார்த்தா சாஞ்சிக்கு தெரியும் அது நாமி தான் சொல்லிட்டு இவனுங்களை கப்பல்ல மாசா காமிச்சிட்டு ஜியோலவே சாச்சிட்டானுங்க. சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அதோட முடியாத அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.